ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா நம்ம மல்லி பிளான்ட்டை வந்து எப்படி புஷ்ஷியாக மாற்றலாம். என்னோடய பிளான்ட்டு மாதிரி புஷ்ஷியாக மாற்றலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளை வந்து லென்த்தாக ஒரு வளர வச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் ஒரு வேறு விதமாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் மற்றும் ஃபேமிலிக்காக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் மல்லி பிளான்ட்டு வளர்த்துருந்து நிறைய பூக்கள்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கட்டிங் கொடுத்துட்டேன். எல்லாம் பூக்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் கட் பண்ணதால பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் சைடில் இருக்க இலையில ரெண்டு இடத்துல அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஓகேங்களா? இது மாதிரி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லீஃப்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பிஞ்ச் பண்ணி விடணும். நம்ம ரோஸ் பிளான்ட்டில் வந்து மொட்டு வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் தெரியும் போது நம்ம வந்து பிஞ்ச் பண்ணி விடுவோம். பிஞ்ச் பண்ணி விட்டால் பிளான்ட் வந்து நல்லா புஷ்ஷி ஆகும். இப்போ ஏன்னா பூக்கள் வந்து நிறைய பூத்துதுன்னா இப்போது வளர்கிற டைமில் பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட்டில் அந்த சத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துரும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பூ பூத்திங்கன்னா நிறைய பூக்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்போது கட் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் கழித்து இப்போது ஒரு 2-3 லீஃப் ஆகிடும். ஒரு 3-4 லீஃப் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஒரு லீஃப் மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்போ 3 லீஃப் இருக்கும். இப்போ போக போக திருப்பி நீங்கள் மருந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இருக்கிற லீஃப் வந்து நல்லா திக்னஸாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 ஷூட்ஸ் வரும். இப்போ வேணும்னா நீங்கள் வந்து பூக்க விடலாம். இல்லைனா திருப்பி இதே மாதிரி பிஞ்ச் பண்ணிகிட்டே விட்டிங்கன்னா பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷி ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கிளை வந்து கட் பண்ணி விட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் இப்போது கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்கு. சரிங்களா? குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா மொட்டு வந்துட்டுருக்கு. நான் அதையும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சிலது 1-2 ஸ்லைட்டாக விட்டுருக்கேன். அந்த பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டு வந்துடுச்சு. அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபெர்டிலைசர் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்போட நம்பரும் இருக்குது. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து ஒரு மெயின் திங் இருக்குது என்னன்ட்டு. இப்போது ரோஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இலை வரும். 7 இலை வந்து பூக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை உடச்சி விட்ருவோம் நம்ம. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லிலையும் அதே மாதிரி ஒரு லென்த்தாக போகிற மாதிரி ஒரு கிளை இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உடச்சி விட்டுறணும். லாஸ்ட் டைம் ஒரு பெரிய கிளை உடச்சிருந்தேன். அதை நான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். அது எந்த இடத்துல இருக்குது கரெக்டாக தெரியல, அதனால் போடலை. இப்போது வந்து 2 இலை ஒரு 2 கிளைகள் வந்திருக்கு. நான் அதை வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சு விட்டு ஒரு 4-5 நாள் மேலே மழை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் மருந்து கொடுத்து நல்லா தண்ணிலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் லைட் க்ரீனாக தெரியுதுல, அப்புறம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும், கலர் மாறிடும். ஆல்ரெடி இருந்த பழைய பூக்கள் எல்லாமே இருக்குது அதில். இது பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த லென்த்தாக வளர்ந்துட்டே போகும், சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அது எங்கேயோ இருக்கும், இந்த பிளான்ட் எங்கேயோ வளர்ந்துட்டே போகும். அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் என்ன பண்ணோன்னா அடியோடு உடச்சி விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் விட்டுட்டு கூட கட் பண்ணிடுங்க. அதுலேருந்து கிளை வரும்போது நார்மல் கிளையை கூட வந்துடும். இல்லை இதில் நீங்கள் கட்டிங்ஸ் போட்டுனாலும் நீங்கள் கட்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இது வளர்ந்துட்டே போகும். இந்த ரோஜா செடியில் வந்து 7 இலை வளர்கிற மாதிரி இது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகும். நீங்கள் விடாமல் அது பூக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் பூக்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் கட்டிங்ஸு அந்த மாதிரி வளர விடணுன்னா இந்த மாதிரி திங்க்கான ஸ்டெம்ஸ் வச்சு நீங்கள் வந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள், எப்படி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கள் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு யாருன்னா டவுட்ஸ் கேட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு சப்போஸ் மருந்து வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். மருந்து வந்து ஒரு 100 கிராம்லேருந்து இருக்குது. நிறைய பேருக்கு எவ்வளோ இருக்கும் தெரியலன்னு இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து 100 கிராமில் இருக்குது. 100 கிராமு 100 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிங்களேன். ஒரு பிளான்ட்டுக்கு 1 கிராம் அந்த மாதிரி விகிதத்தில் கொடுக்கணும்.
இந்த மாதிரி பெரிய பிளான்ட் இருந்தால் ஒரு 2 கிராம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.